அனைவருக்கும் வணக்கங்க. முயற்சி பண்ணால் நம்மளால எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலியமா நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அதாவது ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டிக்கு வந்து ஒரு பேரன் இருக்காங்க. அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா, அவங்க பாட்டி அந்த பேரனை வந்து அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அவனுக்கு அம்மா, அப்பா கிடையாது. அந்த பாட்டி தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டு வேலை பார்த்து இந்த பையனை வந்து பார்த்துக்கிறாங்க. அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கான். எந்த வேலைக்கும் போக மாட்டான். பாட்டியோட உழைப்பில் மட்டுமே வாழான். பாட்டி எவ்வளவோ தன்னோட கஷ்டங்களை எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் அவனால் அதை புரிஞ்சுக்க முடியலைங்க. ஒரு காலகட்டத்தில் பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்து அவங்க வந்து படுக்கையாயிடுறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ பேரனை கூப்பிட்டு, இங்கே வாப்பா, நம்ம கிராமத்தில் பார்த்த அப்படின்னா ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போய் நீ இந்த இடத்த தோண்டி பார்த்த அப்படின்னா அங்கே ஒரு புதையல் இருக்குது. அதை எடுத்து நீ வாழ்க்கையில் பின்னாடி முன்னுக்கு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இறந்து போயிடுறாங்கங்க. அந்த பேரனை என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பாட்டி சொன்ன ஊருக்கு போகிறான். அங்கே போய் அதே இடத்துல என்ன பண்ணுறான் அப்படின்னா தோண்டி பார்க்குறான். ஃபஸ்ட் நாள் தோன்றான், ஃபுல்லாக ஒன்றுமே கிடைக்கல. அடுத்த நாளும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, புதையல் வேணுமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அடுத்த நாளும் தோண்டி பார்க்குறான். ஒன்றுமே கிடைக்கல. இருக்க இருக்க என்ன ஆணுச்சு அப்படின்னா, பள்ளம் தான் பெருசாக ஆணுச்சு. ஸோ தோன்றான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, 3வது நாளும் தோண்டி பார்க்குறாங்க. ஒன்றுமே கிடைக்கல புதையல். அது பார்த்தா பெரிய கேணி அளவுக்கு ஆயிடுது. அங்கே தண்ணி வர ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த சைடு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பெரியவர் வந்து இங்கே நடந்து வராரு. யார்ப்பா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இந்த பையன் இந்த மாதிரி எங்கள் பாட்டி இந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி பேர் காமாட்சி அப்படிங்கிறத சொல்கிறான். அப்போ அதுக்கு அந்த தாத்தா சொல்கிறாரு, காமாட்சியா? ஓ, காமாட்சியோட பேரனா நீ அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே ஒரு காலத்தில் நல்ல விவசாயம் செஞ்சு நல்ல நிலைமையில இருந்துச்சுப்பா இந்த இடம்லாம். அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா இந்த மாதிரி தரிசு நிலமாக போயிடுச்சுப்பா. உங்கள் தாத்தா இறந்த பிறகு உங்கள் பாட்டி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாமே வேறு ஊருக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ தான் அந்த பையனுக்கு தெரியுது, நம்ம பாட்டி நம்மள்ட்ட சொன்னது வந்து புதைகள்னு சொன்னது இந்த நிலத்தை தான். ஆக இந்த கதை மூலியமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவன் சோம்பேறித்தனத்தை விடுத்து முயற்சி பண்ணதுனால தான் வெற்றி கிடைச்சிச்சுங்க. அதே மாதிரி நம்ம எந்தவித முயற்சியும் பண்ணாமல் வெற்றி கிடைக்கல அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வெற்றி கிடைக்காது. நம்மளோட இதில் வந்து கண்டிப்பாக முயற்சிகள் நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க.